இதோ இனியஸ் கலாட்டாஸின் இன்றைய தேடல். இந்த இனியஸ் கலாட்டாஸின் ராசி பலன் முழுக்க முழுக்க கற்பனையே, யார் மனதையும் புண்படுத்துவதற்கான நோக்கம் அல்ல. இன்னும் 4 போட்டு தான் கரெக்டாக இருந்திருக்கும். பட் என்கிட்ட பட்ஜெட் தான் இல்லை. பரவாயில்ல. ஓகே, அழகாக இருக்கும். ப்ரொடியூசர் அவர்களே, ஃபர்ஸ்ட் நம்ம மானிட்டர் பார்த்துக்கலாமா? ஸ்கிரிப்ட் தாங்க. ஓகே சார். என்ன இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்கீங்க? சரி, ஓகே. நம்ம ராசி எங்கே இருக்குது? கடகம் தான், அந்த இருக்குது. அப்பாடா, நல்லதுன்னு போட்டிருக்காங்க. அப்போ எனக்கு பேமெண்ட் கன்ஃபார்ம். ஓகே ஓகே, பிடிங்க. ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்கீங்க எனக்கு. ஓகே, டேக் போயிடலாமா? ஏய், மணி 7 ஆகுது, இன்னும் தூங்குறீங்க பத்தியா? இன்னைக்கு மண்டே, ஸ்கூல் இருக்குடா. எந்திரிச்சுக்கோங்க, கிளம்புங்க. இன்னைக்கு எனக்கு ஃபஸ்ட்டு பீரியடே மேக்ஸுடி. டெஸ்ட்டு வேற சொன்னாங்க. நாம் சம்மு கூட போட்டு பார்க்கலையே. உனக்காச்சும் பரவாயில்ல, எனக்குலாம் இங்கிலீஷ் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தாங்க, நான் அதை பண்ணவே இல்லை. உங்கள் 2 பேருக்கும் மச்ச பரவாயில்ல. இன்னைக்கு எனக்கு பிடி பீரியடோட இவிஎஸ் மேம் எடுத்துக்கிறாங்களா? போன பிடி பீரியட்லேயே சயின்ஸ் எடுக்கு அப்படின்னு கத்தி மேம் கிட்ட நல்லா மாற்றிக்கிட்டு. நிலானி அண்ணி, இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. நம்ம குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு போய் ராசி பலன் பார்த்துட்டு போகலாம். அப்போ வச்சு கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். சரி வாங்க, போய் ப்ரஷ் பண்ணிட்டு குளிக்கலாம். என்னடி இது, ஒரே ஆடா போட்டுட்டு இருக்காங்க. ராசி பலன் போடுவாங்களா மாட்டாங்களா? இரு போடுவாங்க. அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். நான் உங்கள் எனந்திரி மங்கல ஹாசினி ஸ்ரீனிவாசன் பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாரத்தின் முதல் நாளான திங்கட்கிழமை. இப்பொழுது வாங்கள் நம் முதல் ராசியான மேஷ ராசியை பற்றி பார்க்கலாம். ராசி முதலில் மேஷ ராசிக்காரர்கள் அனைவருக்கும் இன்று நாள் எப்படி அமைய போகின்றது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, மிகவும் வீரம், விவேகம், அட்டகாசம் மற்றும் அமர்க்கலமாக இருக்க போகின்றது. என்னடா இது, ஏகே ஃபனாக இருப்பாரோ? ஃபுல்லாக ஏகே படமாக தான் சொல்லிட்டு இருக்காரு. சரி பார்ப்போம். நீங்கள் இன்று எடுத்து வைக்க போகும் ஒவ்வொரு விஷயமும், நீங்கள் ஆரம்பிக்கும் ஒவ்வொரு புது புது விஷயங்களும் மிகவும் விடாமுயற்சியுடனும் துணிவுடன் இருக்க போகின்றது. அதனால் கடவுளே அஜித்தே, கன்ஃபார்ம் ஏகே ஃபேன் தான். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரிஷப ராசிக்காரர்கள் இருக்காங்களே, இந்த மிதுன ராசி நேயர்கள் இருக்காங்க பாத்தீங்களா? கடகராசி நேயர்களே, நம்ம ராசி இன்று உங்களுக்கு நாள் எப்படி இருக்கும் என்று கேட்டீர்கள் என்றால், துல்லாத மனமும் துள்ளும், இன்பம் வந்து அள்ளும். இன்று உங்களது மன கஷ்டம் எல்லாம் கத்தின் முனையில் வந்தாலும் அதனை பற்றி நாம் கவலைப்படாமல் பிகிலூதி கொண்டே பீஸ்டை போல் கடந்து செல்வீர்கள். என்னது, ஒரே விஜய் படமா சொல்லிட்டு இருக்காரு. எதுவுமே நமக்கு நடக்கிற மாதிரி சொல்ல மாட்டேங்கிறாரே. அப்படியே உங்களுக்கு வீண் பிரச்சனை ஏதாவது வந்தாலும் துப்பாக்கியின் தோட்டாவை விட வேகமாக சென்று விடுவீர்கள். என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். சிம்ம ராசி நேயர்களே, அடுத்தது கன்னி ராசி. எப்பதான் நம்ம ராசி வரும்? துலாம் ராசி நேயர்களே, அப்பா எப்படியா நம்ம ராசி வந்துச்சு. இன்னைக்கு உங்களுக்கு உங்க வாய் சும்மா இருந்தாலும் நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. நீங்க சும்மா இருந்தாலும் உங்க வாய் சும்மாவே இருக்காது. சரி, நீங்களும் சும்மா இருந்து உங்க வாயும் சும்மா இருந்தாலும் உங்களை சுற்றி இருக்கும் யாரும் சும்மாகவே இருக்க மாட்டார்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனைகள் அதிகமாகவே வரும். எங்க தானே வரலாம், கீழே இருந்து, மேல இருந்து, வலது புறம், இடது புறம், எங்க இருந்து வேணா பிரச்சனை வரும். ஏன், இதுதானா என் பிராண்டு அப்படின்னு சொல்லிட்டு கொரியர் கூட பில் போட்டு வரலாம். அதனால நீங்க இன்னைக்கு கண்டிப்பாக பார்த்து கொஞ்சம் சூதானமாக தான் இருக்க வேண்டும்.
என்ன உங்களுக்கு மட்டும் கத்தி துப்பாக்கின்லாம் சொன்னாங்க, எனக்கு மட்டும் பிரச்சனைன்னு சொல்றாங்க. என்ன டிவி பார்த்துட்டு இருக்கீங்க? ஸ்கூல் கிளம்பலையா? கிளம்புங்க. இன்னைக்கு என்னதான் நடக்க போகுதுன்னு பாப்போம். அப்பா இப்போதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஃபஸ்ட்டு இதெல்லாம் கழட்டி கெடாசனம் ஒரே கசன்னு இருக்கின்றது. யாரா இப்போ வந்து ஃபோன் பண்ணுறது? ஃபோன் வேற வெளியே வர மாட்டேந்தே. அப்பாடா வந்துடுச்சு. நான் ஆற்றுக்கு வேற வந்துட்டேன். இப்போ போய் ப்ரொடக்ஷன் தம்பி ஃபோன் பண்ணுறாளே. சரி என்னன்னு கேட்போம். ஹலோ, சொல்கிறா தம்பி, கேட்குதா? சார் தப்பாயிடுச்சு. தப்பா? என்ன தப்பு? நீ பேசுன ஸ்கிரிப்ட் இன்னைக்கு உரியது இல்லை, நாளைக்கு உரியது. அச்சோ, என்னடா அப்படி சொல்ற? லைவ் வேற ஆயிருக்குமேடா. நான் வேற ஆத்துக்கு வேற வந்துட்டேன். சரி விடுறா, ஒரு ராசியில் 1,00,000 பேர் இருப்பா, ராசி ஃபில் ஆயிடும். நீ பேமெண்ட்க்கு மேல போற வழியை பாரு. வச்சிருண்டா அம்பி. இவ வேற போனை பண்ணி உயிரை எடுத்துட்டு இருக்கான். கோமரவள்ளி ஷூடா ஒரு ஃபில்டர் காஃபி போடேண்டிமா. ஃபில்டர் காஃபி சுகர் கொஞ்சம் தூக்கா போட்டு வை. உனக்கு தானே இன்னைக்கு ராசி பலன் கஷ்டம்னு சொன்னாங்க, நீ என்ன இவ்வளோ ஜாலியா வர? அதானே, இன்னைக்கு எங்க சயின்ஸ் மேம் லீவுடி, அதனால பிடி மேமே கிளாஸ் எடுத்துக்கிட்டாங்க, ஜாலியா போச்சு. அப்ப நமக்கு மட்டும்தான் நல்லதான் நடக்கும்னு சொல்லி கெட்டதா நடந்துருச்சா? அப்ப எல்லாமே ஒரு தவறா இருந்திருக்கும். நீ சரி வாங்க போலாம். ஹாய் மேம். யாருங்க? என்ன வேணும்? அப்போ உங்களுக்கு யாரையும் தெரியலையா? தெரியலீங்களே. யாருங்க? மேம் நான் தான் மேம், அனந்திரி மங்கலம் ஹாசினி ஸ்ரீனிவாசன். சரி, அதுக்கு என்ன இப்போ? எதுக்கு வந்திருக்கீங்க? மேம் நான் வந்துட்டு உங்கள் குழந்தையோட கையை பார்த்து அவங்களோட கையில் இருக்க ஜோசியம் என்ன, அவங்க ஃபியூச்சர் எப்படி இருக்கு போல பிக் பண்ணேன் மேம். அப்படிங்களா? பார்த்தா உடனே சொல்லிடுவீங்களா? கொஞ்சம் டைம் எடுக்கும் மேம், கையெல்லாம் பார்க்கணும் இல்லைங்களா? இல்லை மேம், பார்த்தீங்கன்னா இப்போ உடனே சொல்வீங்களா இல்லை இன்னும் ஒரு 1 வீக்? இல்லை உடனே சொல்லிடுவோம் மேம். அதான் டோர் ஸ்டெப் ஹாசினி ஸ்ரீனிவாசன். சரி வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க. உங்கள் வீடு நல்லா பெருசாக வச்சுருக்கீங்க வீடு. உட்காருங்க. உட்காந்துருக்காங்களா? உட்காருங்க. டீ குடிக்கிறீங்களா, காஃபியா? ஐயோ இல்லை மேம், அந்த பழக்கம்லாம் இல்லை. வெறும் பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எல்லாம் காம்பன். சரி, அப்போ நான் பூஸ்ட் போட்டு எடுத்துட்டு வரட்டுங்களா? ஹார்லிக்ஸ் இல்லைங்களா? ஹார்லிக்ஸ் இப்போ பூஸ்ட் ஓகே. அப்போ நான் பூஸ்ட் எடுத்துட்டு வரேன். ஓகே. குட்டீஸ், கீழே குழந்தைங்களுக்கு ஜோசியம் பார்க்குறவங்க வந்திருக்காங்க, கீழே வரீங்களா? போய் ஹாய் கண்ணா. ஓ தேங்க்யூ ஸோ மச்ங்க. A few minutes later. நாங்கள் சூப்பராக இருந்துச்சு, கொஞ்சம் சக்கரை அதிகம். இவதான் என் பெரிய பாப்பா, இவளுக்கு பார்த்து சொல்லுங்க. ஓ இவதானா? கண்டிப்பாக சொல்லிடலாம். சரி, நீ என்ன ராசிடா கண்ணா? துலாம் ராசியா? துலாம் ராசி. சரி சரி ஓகே, துலாம் ராசி போட்ட ஓகே, துலாம் ராசி. ஸோ இவ்வாசி பார்த்தீங்கன்னா மேடம், இங்கே பார்த்தேன் மேடம், அவள் வந்துட்டு படிக்கவே மாட்டா. படிப்பாலே பயந்து அடிச்சுட்டு ஓடும். ஐயோ படிப்பா அப்படின்னு அவ்வளோ பயம் அவளுக்கு. படிப்பினாலே ஆனால் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அவளுக்கு அவ்வளோ கஷ்டம். கிளம்ப மாட்டா. அப்படி எப்போ லீவ் போனால் ஒரே அந்த யோசனை. ஸ்கூல் போகவும் பிடிக்காது, படிக்கவும் பிடிக்காது. அப்படிப்பட்டதான் மேம். கரெக்டாக நம்மளோட ஸ்கூல்லேயே நம்ம தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்கு, அட்டெண்டன்ஸ்க்கும் நமக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க. ஓ அப்படியா? சரிங்க மேம், இன்னும் 2 பசங்க இருக்காங்க, அவங்களுக்கும் பார்த்து சொல்லிடுறீங்களா? கண்டிப்பாக ஷியோர் மேம், கூப்பிடுங்க பார்த்துடலாம். குட்டீஸ், இவங்க தான் மேம். ஓ இவங்க தானா? ஓகே மேம். ஆக்சுவலி கொஞ்சம் டைமாக வேறு ஆயிடுச்சு, அதனால் டெவலமாக தனியாக பார்த்து டைம் மிஸ் பண்ண தேவையில்ல. அப்படியே ஒன்றா சொல்லிட்டுமா? ஓ ஒன்றாவே சொல்லிடுவீங்களா? சொல்லுங்க, வெயிட்டாக கவனிக்கிறேன். அவருக்கு தான் இப்போ சி மீன்ஸ் லைக் ராசியே தேவையில்லை. நான் ராசி இல்லாமலே அப்படி ராசி சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு டேலண்ட் எனக்கு இருக்கேன். ஓ ராசி இல்லாமல் சொல்லிடுவீங்களா? கொஞ்சம் ஸ்கேனிங் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. சொல்லுங்க மேம், வெயிட்டாக கவனிக்கிறேன். ஓகே மேம். ஸோ இவங்களை பார்க்குறப்ப எப்படின்னா, இவங்க வந்துட்டு ஓகே ஏதோ தேருவாங்க அந்த மாதிரி மேம். இவங்க ஏதோ ஓகே அந்த மாதிரி. இவங்க சுத்தம் தேர்த்தவே முடியாது மேம். அந்த மாதிரி ஒரு மேம் இவங்க அவள் தான் மேம். அப்புறம் எப்படி மேம் பேமெண்ட் அவள் தானுங்களா இல்லை எப்படி கேஷ் கார்டா? எப்படி பேமெண்ட்டு? சரி ஓகே, பேமெண்ட் இருக்கட்டும். அது என்ன டோர் ஸ்டெப் போயிட்டுன்னு போட்டிருக்கீங்க அப்படின்னா? அதுங்களா மேம், ஆக்சுவலி இப்போ சி மீன்ஸ் இஸ் ஆக்சுவலி பார்ட் டைம் ஜாப் ஒன்லி மேம். I'm also doing this horoscope in the YouTube only. That's why this name is like doorstep by YouTube. யூடியூப்ல ஹாரோஸ்கோப் நீங்க லேர்ன் பண்றீங்களா? ஓகே. What happened ma'am? Payments what ma'am? ஜிபேங்களா? கொஞ்சம் இங்கே வாங்க. எஸ்டா கண்ணா?
மா நம்ம இந்த ஜோஷுவெல்லாம் பார்த்துட்டு போறோம்ல அதுல பாக்குறதுலாம் ஏமா எதுவுமே நடக்கவே மாட்டேங்குது. அதேனம்மா ஏன் நேத்து கூட நாங்க பார்த்துட்டு போனோமானா அதெல்லாம் நடக்கவே இல்லைம்மா. ஆமாடா, அது என்னன்னா இப்போ உங்க ராசியில எத்தனை பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க ராசி பலன் சொல்றவங்க எப்படி சொல்லுவாங்க, எல்லாருக்கும் காமனா சொல்லுவாங்க. ஸோ அவங்க சொல்றது எல்லாமே எல்லாருக்கும் நடந்துராது, அதுதான் விஷயம். அதுவும் இல்லாம ராசி பலன் வந்து சும்மா ஒரு நம்பிக்கைக்காக தான் நம்ம பாக்குறோம். ஓகேவா? நம்ம செய்யறத கரெக்டா செஞ்சோம்னா எல்லாமே நல்லதா நடக்கும். ஓகே, அவ்வளவுதான். புரிஞ்சுதா சொன்னது? மா இனிமேல் நாங்களும் நீங்க சொல்றதே ஃபாலோ பண்றோமா. ஓகேடா குட்டி, சரி வாங்க போலாம். சரி, நாங்கள் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்த மாதிரி தான் ஒரு பேர் டிஸ்க்ளைமர் என்னன்னா வந்துட்டு இந்த வீடியோ கம்ப்ளீட்லி ஒரு காமெடி அண்ட் ஒரு ஃபன்னான கண்டென்ட் மட்டும்தான். ஸோ இதோட ஃபன்னான வீடியோ நீங்கள் ஃபன்னாக பார்த்துட்டு போடுங்க. அதில் மனசையும் புண்படுத்துறதுக்குலாம் கிடையவே கிடையாது. ஸோ ஒரு ஃபன்னான வீடியோ ஃபன்னாக பார்த்துருங்க. எனக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நியூஸில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய். இனிஸ் கலாட்டாஸின் அடுத்த தேடலுக்காக காத்திருங்கள். அதனால் கடவுளே அஜித்தே திருவிகள் தெரி தனுஷ் வர வந்துருச்சு. சப்பு நர வேற சப்பு நர வேற சப்பு 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 நர வேற. என்ன உங்களுக்கு மத்த ஏதோ நல்லதா சொன்னாங்க, எனக்கு மத்த அதனால நாங்க பீரியட் துலா ராசி ஆண்டி. துலாம் ராசி தனுஷ் ராசி தானே சொன்னீங்க.